அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜ் மாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 24/8/2025 முதல் 30/8/2025 வரை, ஆவணி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. கடந்த வாரம் வரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள், தொந்தரவுகள் முற்றிலும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி வருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் அனைத்தும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்படுவதற்கும், சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 29, 30 2 நாட்கள் சந்திராசிரம நாட்கள் ஆகும். 25, 26, 27 3 நாட்கள் பணவரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவுமே காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத விஷயங்களும் கூட உடன் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியல் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாகுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் நடந்து முடியும், வெற்றியாகவே தான் நடந்து முடியும். 27, 28, 29 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றகரமாக, வெற்றிகரமாகவும் ஆதாயகமாகவும் நடந்து முடிவதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்பத்தை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் சற்று காலதாமதமாக நடக்குவதற்கும், எதிர்பார்க்காத சில சிக்கல்கள், தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் நடந்து முடியும். பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 24, 29, 30 3 நாட் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக. முயற்சிக்கிற காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும்,
இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீங்கள் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொண்டு சாமி தரிசனம், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் மனத்தாபம், விரோதம், சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே நன்மை பயக்கத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. 25, 26, 27 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டுங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது, எதிர்பார்க்காதது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காண்பதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் தொட்டது தொடங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 27, 28, 29 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைமை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இதுவரை இருந்து வந்திருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்லபடியாக மகிழ்ச்சியாக காணப்பட்டு வருவதற்கும், உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் மட்டும் காலதாமதமாக ஆகுவதற்கும், கெடுபிடிகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகத்தான் நடந்தேறும். 29, 30 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே சொந்த வீடு, நிலத்தோட்டம், புதியதாக வண்டி வாகனம் போன்றவைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி காதுக்கு வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றமரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயமரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும்,
நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகத்தான் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்க சிக்கல்கள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே தான் நடந்தேறும். 24ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பானதாகவும் யோகமாகவும் விசேஷமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேரும் வாரம் இதுன்னே கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. தொட்டது தொடாதது கூட துலங்கும் ஆரம்பிது என்று கூட சொல்லலாம். 25, 26, 27 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கேட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள், கெடுபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை, உஷார் தேவை. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 24ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 27, 28, 29 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க உதவிகள், சலுகைகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாக வெற்றியுடனுமே நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 25, 26, 27 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 29, 30 ஆகிய 2 தேதிகளில் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான், அதாவது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அமைதியாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது.
பழைய தொந்தரவுகள் சிக்கல்கள் எதுவும் கிட்டத்திலே அண்டாதுன்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வதற்குண்டான சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை எடுப்பதற்கும் சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 27, 28, 29 3 நாட்கள் சந்திராசிரம நாட்கள் ஆகும். 24ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.